தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான ப்ராக்கோலி எக் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய ப்ராக்கோலி, ஒரு தக்காளி, ஒரு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். ப்ராக்கோலி ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு வெஜிடபிள்ங்க. அதில் ஃபைபர் நிறையா இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நிறையா அயன் இருக்குது, அண்ட் விட்டமின் கே நிறையா இருக்குது. ஸோ இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இந்த பொரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லேசு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக ஒரு வதக்குங்க போதும். ப்ராக்கோலியை ஃப்ளார்ஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு தக்காளி. அந்த தண்டை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் போல் இருக்கட்டும். தண்டு ரொம்ப நல்லது. தேவையான உப்பு அண்ட் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா நல்ல சாஃப்டாயிரும். அந்த தக்காளி ப்ராக்கோலி எல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். ஒன்ஸ் அதுக்கு நல்லா குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச பின்ன நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை அதில் போட வேண்டியதாங்க. பிரியாணி மசாலா போட்டு கிளறி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும், அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. உங்கள்கிட்ட ரெடிமேட் பிரியாணி மசாலா இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு டிஷ். முட்டையை உடச்சி ஊற்றி ஃபைனலாக ஒரு கிண்டுங்க. அவ்வளோதான், இந்த கூட்டு இஸ் ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். எல்லா குழம்பு சாதத்துக்குமே கூட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சும்மா வெறும் கூட்டு மட்டுமே பண்ணி சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரன்ச்சியாக காரசாரமாக பிரமாதமாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.